அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், ஆனால் நேரத்தை மட்டும் கேட்காதே என்ற நெப்போலியன் ஹில் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரிய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரிய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது அரசு ஆரம்ப பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் தேவை. அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள 190 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி ஆகிய பிராந்தியங்களில் அரசு ஆரம்ப பள்ளிகள் செயல்படுகிறது. அந்த பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம், இந்த பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதற்குரிய கால அளவு பாருங்கள். விண்ணப்பிக்க வேண்டிய டைம் செப்டம்பர் 15 காலை 10 மணிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. recruitment.py.gov.in இந்த முகவரியில் சென்று நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். புதுச்சேரி, காரைக்கால் பொறுத்த வரைக்கும் 181 ஆரம்ப பள்ளி ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குது. இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். எந்தெந்த கேட்டகரிக்கு எத்தனை பணியிடங்கள்னு ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். பொது ஓசி கேட்டகரிக்கு 72 காலி பணியிடங்களும், எம்பிசி கேட்டகரிக்கு 32 ஆசிரியர் காலி பணியிடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 28 ஆசிரியர் காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 20 ஆசிரியர் பணியிடம். இப்போ ஓபிசி, எம்பிசி, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த பணியிடத்துக்காவது விண்ணப்பிக்கணும்னா நம்ம இருக்கக்கூடிய பிசி சர்டிஃபிகேட்டு, எம்பிசி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே இணைச்சி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி, அதாவது ஓசி அப்படின்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுவோம் நிறையா போஸ்ட்டுகளுக்கு. ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எம்பிசி தனியாக இருக்குது, அதே மாதிரி பொது தனியாக இருக்குது, பிசி எதுவும் இல்லை. நீங்கள் பிசி போஸ்ட்டை ஓபிசி அவங்க வச்சுருப்பாங்க போல். அதனால தான் இங்கே ஓபிசியில் 20% 20 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இடபிள்யூஎஸில் 3 வேக்கண்ட்டு, முஸ்லீமில் 4 வேக்கண்ட்டு, பிடியில் 2, எஸ்டியில் 2, இப்படி இடஒதுக்கீடு படி இவங்களுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மாஹி பிராந்தியத்தில் மொத்தம் 9 ஆரம்ப பள்ளி ஆசிரியர் காலி பணியிடமும் இருக்குன்றிருக்காங்க. அந்த 9 இடங்களில் பொது 3, எஸ்சி 2, எஸ்டி 4 என்ற இடஒதுக்கீடு இருப்பில் அந்த இடத்துக்கு நிரப்ப போகிறாங்க. அதே மாதிரி இந்த 9 இடங்களில் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இடம் ஒதுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. சரி, இவர்களுக்குரிய கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். +2 நீங்கள் பொது தேர்வில் 50% மதிப்பெண் கண்டிப்பாக பெற்றிருக்கணும். 100க்கு 50% மதிப்பெண் பெற்றிருக்கவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில், என்சிஆர்டி, எஸ்சிஆர்டி சொல்கிறோம்ல, அந்த கல்வி கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட 2 ஆண்டு டிப்ளமோ ஆசிரியர் கல்வியியல் பயிற்சி, அந்த பயிற்சி பட்டய படிப்பை நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த ஆசிரியர் கல்வியில் தமிழ், மலையாளம் இந்த பாடங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு பாடமாக அதில் எடுத்துருக்கணும். லாங்குவேஜில் தமிழ் இருக்குன்னா எடுத்துருக்கலாம், மலையாளத்தில் இருக்குனாலும் எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் தான் நீங்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்தந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய மொழிகளில் நீங்கள் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தேவையே இல்லை, யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததை பாருங்கள். தகுதி மதிப்பெண் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது நம்ம டிஎன் டெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கர்நாடகா கேஏ டெட் வைக்கிறாங்க. ஆந்திர பிரதேசம் ஏபி டெட், அதில் அடுத்தது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு சிடெட் சொல்கிறோம்ல, அந்த டெட் தேர்வு. இந்த டெட் தேர்வுலாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா தேர்வு எழுதி தகுதி மதிப்பெண் பெற்றிருக்கணும். அந்த தகுதி மதிப்பெண் எதுன்னு சொல்லி அவங்களே நிர்ணயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தகுதி மதிப்பெண் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த தகுதி தேர்வு முதல் தாள் தான் நீங்கள் எழுதியிருந்துருக்கணும். முதல் தாள் எழுதியிருக்கவங்க தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். முதல் தாள் தான் இடைநிலை ஆசிரியருக்குரியது, ஆரம்ப கல்வி ஆசிரியருக்குரியது. இதில் பொது பிரிவு
இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் 60%, அதாவது 150 மதிப்பெண்களில் 90 மதிப்பெண் பெற்றிருக்கணும். நம்ம டெட் தேர்வில் 150க்கு 90 மார்க் எடுத்திருக்கணும். பொது பிரிவு கேட்டகரி இடபிள்யூஎஸும். அதே மாதிரி ஓபிசி, எம்பிசி, மீனவர், முஸ்லீம் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம்னா 55% மதிப்பெண் எடுத்திருக்கலாம். அதாவது 82 மதிப்பெண், 55% மதிப்பெண்ணு பார்க்கும்போது 82 எடுத்துருக்கணும். அப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் 50%, அதாவது 150 மார்க்கில் பாதியாக 75 மதிப்பெண் எடுத்திருந்தால் போதுமானது. ஆனால் இது தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஆனால் அவங்க புதுச்சேரி கேட்கக்கூடியது இந்த வயது தளர்வு இருக்குது. தமிழ்நாட்டில் கேட்டகரி எஸ்டிக்கு மட்டும் வேறு இருக்குது, மீதி எல்லாத்துக்கும் ஒரே இதாக வச்சு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, ஓசி தவிர. ஆமாம். வயது தளர்வு எப்படின்னா 18 முதல் 32 வயது இருக்கிறவங்க காமனாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 18 to 32. அதுபோக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஓபிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் தனித்தனி பிரிவு. ஓபிசி, எம்பிசி அவங்களோட சேர்ந்து மீனவர், முஸ்லீம், பிடின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்டகரின்னு தெரில. ஃபுல் டீட்டெயிலாக நாளைக்கு நம்ம போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இவங்களுக்கு 3 ஆண்டு வயது தளர்வு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டு வயது தளர்வு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே மாதிரி தான் வயது தளர்வு கொடுக்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுக்குறாங்க. பொது இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 ஆண்டுகள் தளர்வு. ஓபிசி, எம்பிசி, மீனவர், முஸ்லீம், பிடி இந்த பிரிவினர்லாம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 32 கூட ப்ளஸ் 13 சேர்த்துக்கிட்டோம்னா 45 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வயது இருந்தால். அடுத்து எஸ்சி எஸ்டி பிரிவினர் மாற்றுத்திறனாளியாக இருந்தோம்னா 32, இது ஒரு 15, மொத்தம் 47 வயது வரைக்கும் நீங்கள் இந்த பணியிடத்திற்கு அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். மற்றபடி நாளை 15ஆம் தேதி காலையில் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் 27ஆம் தேதிக்குள்ளே, செப்டம்பர் 27ஆம் தேதிக்குள்ளே தபாலில் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இதுக்குரிய தகவல். மேலும் தகவல் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.